உங்களோட வார்த்தைகள் பலதரப்பட்ட மக்களுடைய அந்த நல்ல உற்சாகத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல ஒரு தெம்பையும் கொடுக்குது. இந்த இளைஞர்களுக்கு நிறைய பேர் குறை சொல்றாங்க, நான் ஒத்துக்கவே மாட்டேன். நானும் ஒரு இளைஞனா இருந்துதான், இன்னும் இளைஞன் தான். பட் நமக்கு மேல விஷயங்கள் இருக்கு. யோகா அது வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பயிற்சி. வணக்கம் மக்களே, என்னோட பெயர் மதன். இன்னைக்கு டாக்டர் அஸ்வின் கூட இருக்கிறேன். ஸோ உங்கள் சார்பாக பல கேள்விகளை அவங்கள்ட்ட கேட்க இருக்கிறேன். டாக்டர் அஸ்வின் கூட ஒரு 15 வருஷமாக அவங்க கூட நான் ஜேர்னி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து இந்த 15 வருஷத்தில் எனக்கு வந்து ஒரு 14+ வருஷம் கார்ப்பரேட் லைஃப்பில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக, அப்புறம் டேட்டா சயின்ஸ் எல்லாம் இருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 15,000 மக்களுக்கு மேலே அவங்களுக்கு யோகத்தை பரிமாறக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் ஒரு யோகா ஆசிரியரும் கூட. ஸோ இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ டாக்டர் அஸ்வின் கூட ஆன்மீகம் சம்மந்தமாக, வாழ்க்கை சம்மந்தமாக, வாழ்க்கையில் எப்படி நல்ல வெற்றி ஆகுறது, அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் அவங்களுக்கு உதவி பண்ணு இருக்குது அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டிருக்கேன். வாங்க நம்ம பார்க்கலாம். சொல்லுங்கண்ணா. நீங்கள் தான் சொல்லணும், என்னென்ன நம்ம கேட்குறோமோ எல்லாமே கேட்கலாம். ஸோ பேசிக்கலாக 15 years நம்ம யோகா ஜேர்னி இல்லையா? ஆமாம். 2026 பேசுகிறோம். ஆமாம், 26 பேசுகிறோன்னா 16 years நம்ம யோகா ஜேர்னி டெக்னிக்கலி. ஆமாம், இது 2025 ஆக்சுவலாக. 25. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா யோகா பற்றி நிறைய என்கிட்ட கேட்பாங்க. ஸோ ஹீஸ் மதன். என் கூட யோகா 15 years பண்ணிட்டு இருக்காரு. நிறைய ஒர்க் அவுட்ஸ் பற்றி பல விஷயங்கள் அதை பற்றி நான் பேசியிருக்கேன் மக்களுக்கு. என்னோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியையும், யோகா, ஆன்மீக பயணங்கள், ஆன்மீகமாக நடக்கிற விஷயங்கள், அதை பற்றி நிறைய பேசணும்னு ரிக்வெஸ்ட் கேள்விகள் வந்ததால் என் கூட ட்ராவல் பண்ண ஒருத்தரையே என் கூட வச்சு தாட் வில் டூ திஸ் பாட்காஸ்ட். உங்களுக்கு இன்னும் தெளிவு கிடைக்கும்ன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது வந்து உங்களுக்கு பல புரிதல்கள் கொடுக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஸோ தட்ஸ் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் டூயிங் திஸ். ஆமாம், சொல்லுங்கள் மதன். வணக்கம் டாக்டர். இப்போ சென்னையில் நீங்கள் ஒரு தலைச்சிறந்த ஒரு எலும்பு மருத்துவ நிபுணராக இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சோஷியல் மீடியா நெட்வொர்க் மூலமாக உங்களோட வார்த்தைகள் பலதரப்பட்ட மக்களுடைய அந்த நல்ல உற்சாகத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல ஒரு தெம்பையும் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓஜஸ் ஹெல்த், அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் இந்தியா மூவ்மெண்ட், இப்படி பல விஷயங்கள் நடத்துது. ஸோ உங்கள் 10-15 வருஷமாக நான் பார்த்ததில் நீங்கள் ஒரு பொருள் உலகில் மட்டும் நல்ல வெற்றியாளராக இல்லை, நீங்கள் ஒரு குடும்பத்துலேயும் நல்ல தலைச்சிறந்த ஒரு குடும்பஸ்தனாகவும் இருக்கீங்க. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டாங்க அப்படின்னா தேர் இஸ் அ சான்ஸ் தட் அவங்க ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நான் உங்களை பார்த்த வரைக்கும் யூ ஆர் கேரிங் யுவர் ஃபேமிலி வெரி வெல். இப்போ இந்த வெற்றி வந்து உங்களுடைய குடும்பத்தோட பக்கபலம் இல்லாமல் இது சாத்தியம் இல்லைன்னு எனக்கு கண்டிப்பாக இது தெரியுது. ஸோ வாட் மேட் யூ டு ஒர்க்? அதாவது நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் குடும்பத்தோட சப்போர்ட் எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க? ஓகே, இது வெற்றி அப்படின்னு சீக்கிரம் சொல்லிட முடியாது. நான் எப்படி பார்க்குறேன் மதன், லைஃப் வந்து ஒரு ஜேர்னி. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை கொண்டு போகும்போது குடும்பத்தையும் கூட நம்ம கொண்டு போகிறதுன்றது ஒரு ஜேர்னி, அது ஒரு பயணம். நிறைய பேர் பண்ணுற தப்பு, நான் சீக்கிரமாக உணர்ந்துட்டேன் இதை. நானும் ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு டிரெக்ஷனில் போகிற மாதிரி பட்டுச்சு. அதாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சக்ஸஸ், அதை நோக்கி போகும்போது குடும்பத்தை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், குடும்பத்தை வந்து ஒதுக்கி வச்சுட்டு நம்ம முன்னேறினா போதும், அப்புறம் குடும்பத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். அது நிறைய பேர் பண்ணுறது வந்து குடும்பத்தை ஒதுக்கணும்னு யாரும் நிறைய பேர் பண்ணுறது இல்லை. இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் வந்து குடும்பத்தை வந்து மறக்கக்கூடிய சூழ்நிலை, அவங்களுக்கு தேவையான நேரங்கள் கொடுக்க முடியாமல் போகிற சூழல் தான் வருது. ஸோ என்னோட ரிக்வெஸ்ட், என்னோட ஒரு ஹம்பிளாக பணியோடு கேட்டுக்கிறேன் எல்லாரும், பார்க்குற எல்லாருக்கும், குடும்பத்தை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. கல்யாணம் நீங்கள் ஒன்று பண்ணிங்கன்னா, குழந்தைங்கன்னு உங்களுக்கு பிறந்துட்டாங்கன்னா, நம்ம அவங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயங்களை நேரங்கள் ஒதுக்குறதா இருக்கட்டும், உங்களோட வாழ்க்கையிலோட வெற்றி தோல்விகளையும் அவங்கள சேர்த்து தான் இங்கே கொண்டு போகணும். இதுக்கு வந்து எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி நான் சொல்கிறேன் இல்லையா, என்னோட அந்த கிரியா யோகா ஓட வழிமுறைகள் வந்து என்னை வாழ்க்கையில் வந்து இதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருந்துச்சு.
என் வேலையாக இருக்கட்டும். இப்போ நாங்கள் சொல்லிக்கலாம் இந்த டைமில் நான் பேஷண்ட் பார்ப்பேன் அப்படின்லாம் டைம் கொடுத்து பார்க்கலாம். பட் இது 15-16 வருஷம்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷம் கடுமையான உழைப்பு இருக்கிற சூழல் தான். ஸோ பட் என்ன ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு நான் ஜிம் எப்படி எக்ஸசைஸை விட மாட்டேனோ அதே மாதிரி என்னோட யோகா தான் நான் விட்டதில்லை. அது உங்களுக்கே தெரியும். ஆமாம், நான் வந்து என்னோட கிரியா யோகாவை நான் விட்டதில்லை. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஃபேமிலியவும் ப்ரொஃபஷனையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. அது எல்லாரும் பண்ணணுன்றது என்னோட ஒரு பணிவான வேண்டுகோள். முக்கியமாக ஃபேமிலியை நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக ஃபேமிலியும் குழந்தைங்களும் நம்ம ஒதுக்கி வைக்கக்கூடாது. ஆமாம், அப்போ அது நம்ம 15-20 வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு கட்டம் வாழ்க்கையில் அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி மீட் எடுக்க முடியாத ஒரு விஷயம் அது. புரியுது டாக்டர். ஸோ நீங்கள் பண்ண அந்த பயிற்சி, கிரியா யோகா பயிற்சிகள் அதெல்லாம் உங்களுக்கு ஃபேமிலியும் உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக உதவி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. பட் ஏதாவது 1-2 விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்க முடியுமா உங்களுடைய மனைவி? ஏன்னா நீங்கள் பண்ணுறது ஒரு பிஸியான டாக்டர் லைஃப்பில் ஒரு பக்கம் சோஷியல் மீடியா இருக்குது, இன்னொரு பக்கம் யூ ஹேவ் யூர் ஓன் வெஞ்சர்ஸ், அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. நம்ம மனைவி, பிள்ளைகள் இவங்களோட சப்போர்ட்டை வாங்குறதுக்கு சாதாரண விஷயமா தெரிஞ்சாலுமே ஒரு சில விஷயங்கள் நம்ம கரெக்டாக பண்ணாட்டி இட் கேன் பேக் ஃபயர். ஸோ நீங்கள் கடைப்பிடிச்ச 1-2 விஷயங்கள் நீங்கள் பண்ணுற விஷயத்தில் மனைவி, குழந்தைகளை அவங்கள தள்ளாமல் அவங்களையும் கூட கொண்டு வந்ததுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் டே டு டே பண்ணதை ஏதாவது ஒன்று பகிர்ந்துக்கலாமா? இப்போ நான் யோகா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, சரி, இல்லை ஜிம்முக்கு போகிறேன், நான் என் ஒய்ஃபையும் கூப்பிட்டு போவேன், முடிஞ்ச அளவு என் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போவேன். 7 நாளும் முடியாட்டாலே அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் என் கூட வருவாங்க. ஓகே, அது வந்து இட்ஸ் நைஸ் வே டு பாண்ட். அது ஒரு நல்ல பழக்கமாகவும் குழந்தைங்க மனசுலையும் பதியும். அது ஒரு நல்ல பாண்டிங்க்கு ஒரு ஹெல்த்தியான பாண்டிங்காக இருக்கும். சினிமா போய் உட்காந்து பார்க்குறதோட, சினிமா பார்க்க வேணாம்னு சொல்ல, பார்க்குற தப்பு இல்லை, ஒன்ஸ் இன் அ வைல் ஓகே. பட் டெய்லி பழக்க வழக்கங்கள் நீங்கள் கேட்டதுனால ஒன்றா ஜிம்முக்கு போவோம், ஒன்றா யோகா பண்ணுவோம். ப்ளஸ் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் இப்போ 1 மணி நேரம் தான் கிடைக்குது ஒரு நாளைக்கு, இல்லை 1/2 மணி நேரம் தான் கிடைக்குதுன்னா அந்த 1/2 மணி நேரம் ஃபோனை யூஸ் பண்ணாமல் ஃபோனை ஒதுக்கி வச்சுட்டு முழுசாக குழந்தைங்களோட விளையாடுறதோ ஃபேமிலி மெம்பர்ஸோட இருக்கிறதோ ஒரு பழக்கமாக்கிக்கலாம். ஸோ அது எனக்கு உதவி பண்ணியிருக்கு. ரொம்ப அழகாக சொன்னீங்க. இது என்ன, நீங்கள் பண்ணுற விஷயத்தில் அவங்களையும் இன்வால்வ் பண்ணியிருக்கீங்களே, அதாவது மூவி டைம், டேட் டைம் இல்லாமல் ஒரு ஃபேமிலி யோகா டைம் நீங்கள் அழகாக பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணாமல் அவங்க கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. இட்ஸ் வெரி வெரி ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பயனுள்ளதாக டாக்டர். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். ப்ளஸ் ஃபோன் வந்து இது யூஸ் பண்ணாமல் இருக்கவும் முடியாது. ஏன்னா நம்ம ஒரு காலத்தில் இருக்கோம், அதை நான் ஒத்துக்கிறேன். ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் முழுசாக குடும்பத்தோடு இருக்கும்போது ஃபோனை ஒதுக்கி வைங்கன்னு நான் சொல்ல வரல. ஒரு 1/2 மணி நேரம் இல்லை அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ் தான் கிடைக்குது, 1/4 மணி நேரம் தான் கிடைக்குதுன்னா அந்த 15 மினிட்ஸ் ஃபோனை யூஸ் பண்ணாமல் முழுமையாக குழந்தைங்களோட இருந்து பேசுகிறதோ, இல்லை ஃபேமிலி மெம்பர், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்களோட முழுமையாக இருக்கிறதோ பண்ணலாம். அது சாத்தியம் தான் நினைக்கிறேன். இல்லையா? எஸ், கண்டிப்பாக டாக்டர். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ ஃபேமிலி யோகா டைம் சொல்லும்போது இந்த காலத்து குழந்தைகள் இல்லை மனைவி இருந்தால் கூட அவங்களுக்கு யோகா பிடிக்கணுன்றது அவசியம் கிடையாது. பட் நீங்கள் இந்த யோக பயிற்சிகள், ஆன்மீக பயிற்சிகள் பண்ணும்போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது? ஏன்னா ஒரே ஒரு சின்ன இது, ஏன்னா நான் அவங்க பெரிய பையன், அவரும் நல்லா யோகா பண்ணுறாரு, பட் அவர் எப்படி இன்ஸ்பயர் ஆனார்? அது ஐ எம் வெரி சர்ப்ரைஸ் டு சி. அவருக்கு நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்குறீங்களா? ஆமாம், அது எப்படின்னா குழந்தைங்க முக்கியமாக பெற்றோர்களான்னு நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் குழந்தைங்க பண்ணுவாங்க. நான் டெய்லி காலையில் 8 மணி வரைக்கும் தூங்கினேன்னா அதுதான் என் குழந்தைங்களும் சரின்னு நினைப்பாங்க. குழந்தைங்களுக்கு முதல் உலகமே அவங்களோட அம்மா அப்பாவும் குடும்பம் தான். ஸோ நம்ம அம்மா அப்பாவா ஒரு குடும்பமாக குழந்தைங்களுக்கு என்ன வழிமுறையை சொல்லி கொடுக்குறோன்றதோட எப்படி வாழ்ந்து காட்டுன்றது முக்கியம். எப்படி வாழ்ந்து காட்டுன்றது தான் அவங்க வாழ்க்கை முறையை முக்கால்வாசி நேரம் பயன்படுத்திப்பாங்க. ஸோ நம்ம வந்து வி ஷுட் பி அ லிவிங் எக்ஸாம்பிள் டு தெம். நம்ம வந்து யோகா டெய்லி குழந்தைங்களை பண்ணு, ஜிம்முக்கு டெய்லி போன்னு சொல்லிட்டு நான் படுத்து தூங்கிட்டு இருந்துட்டு இல்லை டெய்லி சிப்ஸ் பேக்கெட் சாப்பிட்டுட்டு இருந்தா அதை அவங்க கேட்க மாட்டாங்க. ப்ளஸ் நம்ம அந்த மாதிரி பழக்கங்கள், உடற்பயிற்சியோ தியானம், யோகா, அந்த பயிற்சிகள் பண்ணும்போது நம்ம எப்படி ஒரு தெளிவான மனிதராக, ஒரு சந்தோஷமான மனிதராக, வாழ்க்கை சூழல்களை எப்படி கையாளுறோன்றதை குழந்தைங்க பார்க்குற தருணம் வருது. ஸோ பெட்டராக கையாளுறதை அவங்களே உணர்வாங்க. ஸோ பார்த்துட்டு அது அவங்களே ஒரு ஹேபிட்டாக அதை மாற்றிப்பாங்க.
ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ரொம்ப ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க. இப்போ நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைய டிசிப்ளின் பண்ணுறோன்ற பேரில் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, நம்ம பண்ணுறது தான் குழந்தைங்க பண்ண போகிறாங்க. அப்போ நம்ம யோகா டெய்லி பண்ணோம், கரெக்டான நேரத்துக்கு நம்ம எழுந்தோம் அப்படின்னா அதை அவங்க பார்த்து அவங்க பண்ண போகிறாங்க. ஒன்ஸ் அவங்க பண்ணாங்கன்னா நேச்சுரலாகவே இட்ஸ் கோயிங் டு கிவ் ரிசல்ட்ஸ். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இதை சயின்டிஃபிக்காக நம்ம என்ன சொல்லலாம்னா டாக்டர், குழந்தைங்களுக்கு ஒரு 8 வயசுக்குள்ளே 7 வயசில் மிரர் நியூரான்ஸ்னு இருக்கும். அவங்க நம்ம என்ன பண்ணுறாங்களோ அவங்க சுற்றி இருக்கவங்க அதை அவங்களே பண்ண ஆரம்பிப்பாங்க. இது குழந்தை வளர்ப்பில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம குழந்தைங்க என்னவா ஆகும்னு நினைக்கிறோமோ, என்ன அவங்க செய்யணும் நம்ம ஆசைப்படுறோமோ அதை நம்ம வாழ்ந்து காட்டும் போது, செஞ்சு காட்டும் போது குழந்தைங்க நேச்சுரலாகவே அதை பண்ணுவாங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டாக்டர். ஆமாம், தட் கான்செப்ட் இஸ் அ வெரி கரெக்ட். நீங்கள் சொன்ன விஷயம் மிரர் நியூரான்ஸ், அது குழந்தைங்க 8 வயசு வரைக்கும் மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே பொருந்தும். நம்ம என்ன மாதிரி ஒரு சூழலான மக்கள் நம்ம வச்சுக்கிறோம், நம்மளை சுற்றி மக்கள் எப்படி இருக்கிறாங்க, ஏன்னா நம்மளோட அடிப்படை பழக்க வழக்கங்கள், நம்ம வாழ்க்கை முறைகள் எல்லாமே அதை நோக்கி தான் நம்ம மூளையும் செயல்படும். அதனால சரியா வச்சுக்கிறதுன்றது நம்மளோட கடமை. முக்கியமா நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல உலகத்தை காட்டுறதுன்றது நம்மளோட பொறுப்பு, கடமை. இந்த குழந்தைங்க இந்த இந்த நாட்டோட எதிர்காலம், நம்ம எதிர்காலம் மட்டும் இல்லாமல் இந்த நாட்டோட எதிர்காலம், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ். அப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. நம்ம எதிர்காலத்தை எப்படி உருவாக்குன்றது நம்மளோட செயல்கள். ஏன்னா அது அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க அதை செய்கிறாங்க இல்லையா? ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். ஸோ ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாகப்பட்டது என்னென்னா, இந்த 10 வருஷத்துக்கு மேலே நீங்கள் இன்னமும் ஜிம்முக்கு ரெகுலராக போயிட்டுருக்கீங்க. அதே சமயம் உங்கள் யோகாவுக்கும் நேரத்தை கொடுக்குறீங்க. வாட் மேட் யூ டூ திஸ்? யோகா ஏன் நீ கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக நான் ஒரு சில பேரை பார்த்துருக்கேன். அதில் நீங்கள் நல்ல நிலையில் வந்திருக்கீங்க. ஏன் யோகா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 10 வருஷத்துக்கு மேலே பண்ணுறதுக்கான காரணம் என்ன? வாழ்க்கையில் ஜெயிக்கணும். சராசரி எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிற ஆசை ஜெயிக்கணும், நல்லா முன்னுக்கு வரணும், தெளிவான சிந்தனையோட வாழணும். நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் சுற்றி இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் செய்யணும், ஒரு சமுதாயமாக மக்கள்களை ஜெயிக்க வைக்கணும். இதுதான் என்னோட அடிப்படை சிந்தனை சின்ன வயசுல இருந்தே. ஸோ அதுக்கு என்னெல்லாம் எனக்கு உபயோகமாக இருக்குன்னு நான் பார்த்தேன். இதெல்லாம் என்ன அதை வந்து முழுசா என்ன ஒரு மனுஷனா முழுமையான செயல்திறன் இருக்கிற ஒரு மனுஷனா எது இருக்க வச்சதுன்னு நான் பார்த்தேன். சின்ன வயசுலேயே அந்த எக்ஸசைஸ்ன்றதை நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கும் போதே அது எனக்கு உதவி பண்ண ஒரு விஷயம். ஒரு 17-18 வயசுல எனக்கு யோகான்ற ஒரு மேஜிக்கல் யோகா இஸ் அது வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பயிற்சி. யோகான்றது ஒரு பெரிய அது ஒரு உலகம், ஒரு ஓஷன். இந்த யோகான்னு ஒரு வாரத்தில் சொல்லிட முடியாது. யோகான்றது வந்து எல்லாத்தோடையும் இணைஞ்சு வாழ்றது தான் யோகா. யோகம் யூனியன் இஸ் கால்ட் யோகா. பட் அது பயிற்சி முறைகள் இருக்கு, டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா? எஸ்பெஷலி ஹத யோகா, கிரியா யோகா அண்ட் ஹத யோகா ரெண்டும் தான் நான் எப்பயும் பண்ற விஷயங்கள். அந்த பயிற்சிகள் பண்ணும்போது என் மனசுல வர தெளிவு, சிந்தனை கூர்மை, உடம்பளவில் வர ஒரு சக்தி எல்லாத்தையும் உணர்ந்தேன். அது எவ்வளோ பெரிய லைஃப்ல எனக்கு ஒரு நீங்கள் கேட்டதான் சேலஞ்சஸ் நிறைய கஷ்டப்பட்டீங்க டாக்டர் வந்து இப்படி மேலே வந்துட்டீங்கன்னு கேட்டீங்கல்ல இன்டெரக்டா. ஸோ அதுக்கு வந்து எனக்கு எவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருந்தாலும் உடைச்சிட்டு மேலே வர்றதுக்கு எனக்கு அது ஒரு பெரிய ஒரு உதவியாக இருந்துச்சு. தெளிவாக வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஹெல்த்தியாக வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருந்துச்சு. ஸோ அதனால என்னன்னாலும் சரின்றதை குளிக்கிறது பல் விளக்குறது மாதிரி யோகான்றது இட்ஸ் யோகா அண்ட் எக்ஸசைஸ் ரெண்டும் வந்து இட்ஸ் ஹேபிட் ஆஃப் மை லைஃப். சக்ஸஸுக்கு மேலே அதெல்லாம் ஒரு பக்கம், கடவுள் அப்படின்ற ஒரு டைமென்ஷன் இருக்கு. இயற்கைன்னு நம்ம சொல்றோம், கடவுள்னு சொல்றோம், பிரபஞ்சம், யூனிவர்ஸ், காஸ்மஸ். அதுக்கு ஒரு சாவியாகவும் எனக்கு யோகா இருந்திருக்கு, என்னோட தியான பயிற்சிகள் இருந்திருக்கு. அதனால நிறைய அமானுஷ்யம் எல்லாம் சொல்லுவாங்க. இது நம்ம சொன்ன அதாவது என்னடா டாக்டர் இப்படி பேசுறாருன்னு மக்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பட் நமக்கு மேல விஷயங்கள் இருக்கு, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி வந்து நமக்குள்ளேயும் இருக்கு. அதை உணர்றதுக்கான வழியாகவும் நான் அதை பார்த்தேன். அதனால அதுக்கப்புறம் வாழ்க்கையில நிறைய மேஜிக்கல் விஷயங்களும் நடந்துச்சு. ஸோ அதுதான் மக்கள்கிட்ட எதுவுமே நம்ம கொண்டு போக ஆரம்பிச்சிருக்கோம் திருப்பி. ஸோ இதனால உலகத்தையே நம்ம உலகத்துக்கே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறோன்ற ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கையும் இருக்கு.
ஓகே. ஸோ அதுக்கும் அந்த யோகா உதவி பண்ணுச்சு. ஸோ தட்ஸ் த ஹோல் பாயிண்ட். வாழ்க்கையில் ஜெயிக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம், அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ புரிஞ்சு டாக்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இது நல்லா உங்கள் ஆரோக்கியத்தை மட்டும் உங்களுக்கு கொடுக்கல, ஒரு நல்ல ஒரு தெளிவை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு டிமென்ஷனையும் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு சாவியாக இருந்ததுன்னு நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இது டாக்டர், இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக யோகா கற்றுக்குறாங்க. ஓகே, கற்றுக்கிட்டு நிறைய பேர் கடைப்பிடிக்கிறதில்ல. நீங்கள் கன்சிஸ்டண்டாக பண்ணியிருக்கீங்க. பட் ஆரம்ப காலத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டப்ப இது நீங்கள் என்ன நீ கடைபிடிச்சு இதை கன்சிஸ்டண்டாக கொண்டு வந்தீங்க? இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த உலகத்தில் எதுக்கும் ஒரு கெஸ்டேஷன் பீரியட் இருக்குது. இப்போ ஒரு குழந்தைன்னா 9 மாதம், ஒரு தக்காளி செடினா 14 நாள் ஆகும் முதல்ல வெளியே வரதுக்கு இந்த பூமியை விட்டு. அதே மாதிரி இந்த யோக பயிற்சிகள் ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அது குறிப்பிட்ட காலம் நீங்கள் தொடர்ந்து பண்ணாதான் அதோட பெனிஃபிட்டை நீங்கள் அனுபவிக்க முடியும். அந்த காலகட்டம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பண்ணலன்னா அதை நீங்கள் ஈஸியாக உங்கள் லைஃப்லேருந்து அது நழுவி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் இத்தனை பெனிஃபிட்ஸை நீங்கள் பார்த்துருக்கீங்க. பட் அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் எது உங்களை அதை பிடிச்சிக்க வச்சது? இந்த பயிற்சிகள் உங்களை எது உங்களை தொடர்ந்து செய்ய வச்சது? ஆமாம், இது ஒரு புரியுது நீங்கள் எதை கேட்குறீங்கன்னு. நிறைய பேர் கற்றுக்கிட்டு அதை வாழ்க்கை சூழல்களால் பண்ண முடியாமல் போயிடுது. எதுவுமே லைஃப்பில் மதன் கற்றுக்கும் போது கஷ்டமாக இருக்கும். அந்த கற்றுக்கிறது கஷ்ட ஸ்டேஜை நம்ம தாண்டணும். அப்போதான் ஒரு முழுசான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ மக்களுக்கு புரியுற மாதிரி, எல்லாம் வெயிட் குறையணும்னு சில பேர் பண்ணுறாங்க. ஒரு நாள் டயட் இருந்தால் ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ண வெயிட் குறைஞ்சிருதா? மினிமம் ஒரு 6 மாதம் ஆகுது இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமாவது ஆகுது இல்லை சேஞ்ச் காட்டுறதுக்கு. ஸோ எதுவுமே லைஃப்பில் ஒரு மாற்றம் தெரியணும்னா ஒரு குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட மாதங்களுக்கு நம்ம பண்ணாதான் அது என்னன்றது அடிப்படை புரியலே வரும். அது என்ன நமக்கு நல்லது பண்ணுறதுன்னு புரியறதுக்கே சில மாதங்கள் ஆகும். தெளிவான சிந்தனை நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக்கணும், நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாற்றணும், நம்ம குழந்தைங்களை நம்ம பார்த்துக்கணும், நம்ம ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ நம்ம பார்த்துக்கணும், நம்ம அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், நம்ம சமுதாயத்தை நம்ம பார்த்துக்கணும், அப்புறம் நம்ம நாட்டை நம்ம பார்த்துக்கணும். இவ்வளோ கூட வேண்டாம், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கணும். தன்னை போல அந்த வைராகியம் மனசுல வரும். அதை பண்ணணுன்றது என்னோட ஒரு ஆசை. அதை அவங்க பண்ணிக்கிட்டாங்கனாலே தன்னை போல மைண்டு இதுக்கெல்லாம் அலைன் ஆகிடும். யோகா ரெகுலராக பண்ணுறதா இருக்கட்டும், சரியான விஷயங்கள், தான் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ தன்னை போல மைண்டு அவங்களோட சிந்தனை அதை நோக்கி போகும். முதல்ல அதுக்கான தெளிவான வைராகியத்தை நமக்கு சொல்லி கொண்டு வந்துக்கணும். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. நான் நல்லா இருக்கணும்னு ஒருத்தர் நினைச்சிட்டா போதும். ஆமா, தன்னை போல நடக்கும். அடுத்தவங்களை மிதிச்சுட்டு நல்லா இருக்கணும்னு நான் சொல்ல வரல, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் சரியான. ஏன்னா அடுத்தவங்களை மிதிச்சுட்டு வர்றதுன்றது ஒரு ஷார்ட் டேர்முக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு உள்ளுக்குள்ள ரொம்ப கசப்பான மனுஷனா தான் வாழ்க்கை ஓடும் அவங்களுக்கு. நிறைய பேர் நான் பார்த்துட்டேன், அதனால கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன். இதை என் வாழ்க்கை செயல்திறன் முழுக்க நான் முழுமையா சந்தோஷமா என் வாழ்க்கை முன்னேறணும்னு நினைக்கும் போது அதுக்கான விஷயங்கள் வரும். கமிட்மெண்ட் வரும். யோகா பண்றதா இருக்கட்டும், எக்ஸசைஸ் பண்றதா இருக்கட்டும், செய்யற தொழிலையோ வேலையோ சின்சியரா இருக்கிறதுக்கும் சரி, அடிப்படையா தான். ரொம்ப ரொம்ப அழகா நீங்க சொல்லியிருக்கீங்க டாக்டர். வைராகியம், நான் நல்லா இருக்கணும், அந்த ஒரு வைராகியம் இருந்ததுன்னா அதுக்கான செயல்கள் தானாவே செய்யணும்னு நீங்க அழகா சொன்னீங்க. அந்த வைராகியம் கமிட்மெண்ட்டை கொண்டு வரும். அந்த ஒரு ஆணித்தனமான வைராக்கியம், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருந்தால் தான் என் குடும்பத்தை பார்த்துக்க முடியும், குழந்தைகளை பார்த்துக்க முடியும், இந்த சொசைட்டி, இந்த நாடுன்னு சொல்லிட்டு அழகாக நீங்கள் இதை கனெக்ட் பண்ணீங்க. ஏன்னா தனி மனித முன்னேற்றம் தான் ஒரு சமுதாயம், குடும்பம், ஒரு நாடு. பியூட்டிஃபுல், வெல் செட் டாக்டர். இப்போ இந்த காலகட்டத்தில் டாக்டர், இப்போ நீங்கள் இந்த வைராக்கியத்தை பற்றி பேசிட்டீங்க, நான் நல்லா இருக்கணும்னு அழகாக சொல்கிறீங்க. இப்போ நம்ம வாழ்கிற காலகட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை. என்னதான் ஒரு மனிதன், இப்போ அந்த இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயத்தை நான் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, திடீர்னு இன்னொரு டிஸ்ட்ராக்ஷன் வருது, இன்னொன்று. இப்போ பல தரப்பட்ட டைரக்ஷன்ஸில் மக்கள் போயிட்டு இருக்காங்க. இப்போ நான் உங்கள் வாழ்க்கையை ஒரு 10-15 வருஷத்தில் பார்த்ததில்ல, நீங்கள் ஒரு டைரக்ஷனை நோக்கி ரொம்ப அழகாக நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஒரு டைரக்ஷன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் மருத்துவத்துறை மூலமாக பல தரப்பட்ட மக்களுடைய உடம்பை நல்லா கொண்டு வரீங்க. உங்கள் வார்த்தைகளால் மக்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குறீங்க. ஸோ இதன் மூலமாக ஸ்ட்ரென்த் இந்தியா ரொம்ப மூமெண்ட்னு சொல்லி அழகாக நீங்கள் அதை கொண்டு போகிறீங்க. மக்களை ஒரு எம்பவர் பண்ணுறீங்க, உங்கள் மருத்துவ தொழிலாளர்களும் சரி, உங்கள் வார்த்தைகளாலும் சரி. இந்த வைராகியம், இந்த ஒரு தெளிவு, இதை நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இந்த யோகம் கொடுத்துருக்கு. இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார். கிருஷ்ணா வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, யோகஸ்தா
குரு கர்மாணி, அதாவது எஸ்டாப்ளிஷ் யுவர் செல்ஃப் இன் யோகா அண்ட் டூ யுவர் டியூட்டி. இது ரொம்ப நீங்கள் அழகாக பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த காலகட்டத்து இளைஞர்களுக்கு இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு பார்வை, இதுதான் நான் ஐம் கோயிங் டு டூ, நீங்கள் போன மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த நம்ம இளைஞர்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நல்ல கேள்வி. ஒரு விஷயம் என்னன்னா மதன், நம்ம இளைஞர்கள் ரொம்ப தெளிவானவங்க. ரொம்ப ஒரு பாதை கிடைக்காதா, ஒரு டிரெக்ஷன் கிடைக்காதா, ஒரு ஊன்றுகோல் கிடைக்காதான் ஒரு சிந்தனை, அது மட்டும் அவங்களுக்கு ஒன்று கிடச்சிருச்சுன்னா, ஓ அந்த வே தே வாழ்க்கையில் முன்னுக்கு வரதா இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையை வாழ்றதா இருக்கட்டும். நான் பார்க்குறேன் இல்லையா, ஸ்ட்ரென்த் இந்தியா மூவ்மெண்ட்லேயே நிறைய பேர் வாலண்டியரிங் வராங்க. அண்ட் நம்ம பார்க்குற நம்ம கம்யூனிட்டிலேயே, கம்யூனிட்டி நான் சொல்கிறது வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த் இந்தியா மூவ்மெண்ட் மூலமாகவும் சரி, பண்ணுற விஷயங்கள் மூலமாகவும் சரி, அவங்களுக்கு ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு தெளிவான சிந்தனை நான் கொடுக்குறேன் இல்லையா, அதை பிடிச்சி அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு டக்கு டக்கு டக்குன்னு போயிடுறாங்க. ஸோ அதனால இந்த இளைஞர்களுக்கு நிறைய பேர் குறை சொல்கிறாங்க, நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா நான் இளைஞர்கள் வந்து, நானும் ஒரு இளைஞனா இருந்துதான், இன்னும் இளைஞன் தான். யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு பயங்கர தே நீட் ரைட் டிரெக்ஷன் அண்ட் அதை ஃபியூவல் பண்ணுறதுக்கான சிந்தனை நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க எங்கேயோ போயிடுவாங்க. முதல்ல என்னோட ஒரு தாழ்மையான ஒரு பணியோட சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இளைஞர்கள் முதல்ல இந்த மாதிரி குழப்பமான சூழல் வருதா, ஒரு 3 நாள், ஒரு 4 நாள் தனியாக போயிருங்க, யாரையும் பார்க்க வேண்டாம், சொல்லிட்டே போங்க. வீட்டில் அம்மா அப்பா குடும்பங்கள் எவரோ 3-4 நாள் தனியாக ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு அங்கே போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வாங்கன்னு சொல்ல வரல. தனியாக குழப்பங்கள் இருக்கிற நேரத்தில் 3 நாள், ரொம்ப நாள் கூட வேண்டாம், தனியாக உட்காருங்க. பிடிச்ச இடத்துக்கு போங்க, ஆனால் தனியாக போங்க. நீங்கள் உங்களோட மட்டும் உட்காருங்க 3 நாள். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லலாம், இதுதான் உனக்கு சரின்னு நான் சொல்லலாம், அதே பையனுக்கு வேற ஒருத்தர் சொல்லலாம் இதுதான் உனக்கு சரின்னு. பட் ஒரு ஆன்மாக்கும், உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்மாக்கு எதுக்கு அந்த ஆன்மா வந்திருக்குன்னு தெளிவாக தெரியும். பட் சமுதாயமாக வந்து அந்த ஆன்மாவை குழப்பி வைக்கிறது இல்லை, அந்த பையனை பொண்ணையோ குழப்புறது. பிகாஸ் சோ மெனி இன்புட்ஸ், அம்மா ஒன்று சொல்கிறது, குடும்பம் ஒன்று சொல்கிறது, ஸ்கூல் காலேஜ் ஒன்று சொல்கிறது, டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படின்னு இருக்கும்போது நம்ம என்னன்ற ஒரு தெளிவு இல்லாமல் போயிடுது. ஸோ 3 days பி அலோன். அந்த 3ஆவது நாள் ஒரு தெளிவு வரும். நமக்கு என்ன, உனக்குள்ள என்ன பண்ணுன்னு தோணுன்னு ஒரு தெளிவு வரும். ஸோ அந்த நோடை பிடிச்சிட்டாங்கன்னா வைராகியம் தன்னை போல வரும். ஸோ ஐ திங்க் திஸ் டெக்னிக் ரியலி ஒர்க்ஸ். ப்ளஸ் நம்மளும் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்போ மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கோம், இளைஞர்களை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கோம். சில தியான முறைகளும் இருக்குது, அதையும் we are going to teach. ஸோ அதெல்லாம் கையாளும் போது அவங்க கண்டிப்பாக ஒரு தெளிவு, ஒரு டிரெக்ஷன் கிடைக்கும். ப்ளஸ் அதை பிடிச்சி அவங்க எங்கேயோ போயிடுவாங்க, அடுத்த நாள் போயிட்டு. ஸோ அஸ் ஒரு இளைஞராக நீங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கிறதுனால, ஸோ இது உங்களுக்கு ஒர்க் ஆகுதுனால நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒரு 3 நாள் இந்த மாதிரி ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கும்போது 3 நாள் தனியாக உட்கார சொல்லியிருக்கீங்க. அப்போ நல்ல வைராக்கியம் வரும், ஒரு தெளிவு கிடைக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் சோஷியல் மீடியா பேஜ் இன்னும் சொல்லிக்கிறாங்கல்ல, சொல்லுங்க இன்ட்ரோ பண்ணுற மாதிரி. அந்த 3 நாள் தெளிவுன்னா என் வீடியோஸும் பாருங்க. பிகாஸ் தட்ஸ் வாட் நிறைய பேர் எனக்கு சொல்கிற விஷயங்களும், அது லூப்பில் போட்டு பார்க்க ஒரு கிளாரிட்டி, ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை. தைரியம் வந்துட்டாலே வாழ்க்கையில் ஒரு தெளிவு வந்துடும் மதன். புரியுது டாக்டர். அந்த தைரியம் கொடுக்குற விஷயங்கள் பண்ணுங்க, ஒரு கிளாரிட்டி தன்னை போல வரும். வைராகியம் நான் இன்னைக்கு ஆணித்தனமாக சொல்வேன், நான் பேசுறது கேளுங்க, வைராகியம் வரும், நெஞ்சுக்குள்ள ஒரு தைரியம் வரும், எதா இருந்தாலும் வாழ்க்கையில் பார்த்துக்கலான்னு ஒரு தெளிவு வரும். அது வந்துட்டாலே வாழ்க்கையில் என்ன போகணும்னு உங்களுக்குள்ள அது ஒரு நடக்கும். இதை நம்புங்க. வாட் இஸ் த நெசசிட்டி? நீங்கள் ஒரு பவர்ஃபுல் ஸ்பேஸில் போய் கண்ணு மூடி உட்காந்துருக்கீங்க. இது நீங்கள் போஸ்டர் ஷேர் பண்ணதில் கூட நீங்கள் ஜீவ சமாதிகள்லாம் உட்காந்துருக்கீங்க. வாட் இஸ் நெசசிட்டி? நீங்கள் ஏன் அங்கே போய் உட்காரணும்? நிறைய இதே என்ன கேட்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு? ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட பீப்புள் கீப் ஆஸ்கிங். அது வந்து நம்ம ஓகே மேபி இது உங்கள் மூலமாக அது போய் சேரட்டும் உங்களுக்கு இந்த கேள்வி கேட்டதுனால. மனுஷனா நம்மளால இவ்வளோ பண்ண முடியும் நம்மளோட சிந்தனைகளால். பட் த யூனிவர்ஸ், கடவுள், த பிரபஞ்சம் ஆன் த ஹோல், இட் இஸ் இன்ஃபைனைட். இப்போ இந்த கிரியா யோகா நான் சொல்கிறேன், யோக முறைகள், மெடிடேஷன்,
இதெல்லாம் கற்றுக்க முடியும், சில பேரால் பண்ண முடியும், சில பேருக்கு இது மேலே நம்பிக்கை கிடையாது, எல்லாமே. பட் அதெல்லாம் வேலை செய்யும் கண்டிப்பாக. வேறு வேறு விஷயங்களுக்கு அது கொண்டு போகும். இறைநிலை கடவுளை உணர வைக்கும், நமக்குள்ளே இருக்கிற அந்த இறைநிலை உணர வைக்கும். அது நீங்கள் சிவன்னு சொல்லுங்கள், முருகன்னு சொல்லுங்கள், அந்த விஷயங்கள்லாம் இருக்கானா அந்த விஷயங்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக. பட் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் பண்ண யோகா பண்ண டைம் இல்லை, பண்ண பிடிக்கல, வாட் எவர். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சில இடங்களுக்கு போயிட்டு வந்தால் சில விஷயங்கள் தன்னை போல மாறும். இப்போ கோயில் கட்டுறாங்கன்னா கோயில் வந்து சும்மா கட்டுற ஒரு விஷயம் கிடையாது, சயின்டிஃபிக்காக கட்டப்படுற ஒரு விஷயம். மனித உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் தெர் இஸ் அ கனெக்ஷன். எண்ட் ஆஃப் த டே பஞ்சபூதங்களால் செய்யப்பட்டவங்க தான் நம்ம. அந்த பஞ்சபூதங்களோட கனெக்ட் ஆகிறதுக்கு சில வழிகள் இருக்குது. அதை ஒரு செல்ஃபோன் கனெக்டிங் பாயிண்ட்ல நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் ஒரு எனர்ஜி ஸ்பேஸ்க்கு நீங்கள் போயிட்டு வர்றது. உங்களுக்குள்ள எனர்ஜி லெவல் என்னென்ன நடக்கணுமோ அது நடக்கும். சில இடங்களுக்கு நீங்கள் போய் உட்காந்துட்டு வர்றதுனால என்னென்ன மாற்றங்கள் நடக்கணுமோ, உங்கள் ஆன்மாக்கு என்னென்ன நடக்கணுமோ அந்த விஷயங்கள் நடக்கும். கோயில் மூட நம்பிக்கைன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். இப்படி ப்ராபகண்டா பண்றவங்க பார்த்து எனக்கு பாவம் தான் நான் சொல்றேன், கம்பேஷனேட்டா சொல்றேன், இது மரியாதையோட.